அதே செந்தில் பாலாஜி போன அதே நிமிடம் அதே நேரத்தில் கரூர் விஜயபாஸ்கர் ஏற்கனவே இருக்காரு. அப்போ அவங்க தகவல் கொடுத்தது யாரு? எங்க கரூர் மாதிரியான ஊர்ல இந்த மாதிரி பெரிய கூட்டம் நடக்குது, பெரிய பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. ஒரு 10 நிமிஷம். இன்னொன்று நான் இப்போ கரூர் ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். நான் வேற ஒரு விஷயமா போயிருந்தேன். எனக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், நாங்களே ஒரு தொழில் பண்றதுனால ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் நிறைய பேர் தெரியும். கேட்டேன், அது எப்படி நீ அவசரமா போனீங்க தம்பி, இங்க வாங்கன்னு ஒரு ஸ்பாட்டை காமிக்கிறாரு. நீங்க கரூர் வேலுச்சாமிபுரத்துல இருந்து இந்த ஸ்பாட்ல 5 ஆம்புலன்ஸ் நிற்கும். அடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர்ல 5 ஆம்புலன்ஸ் நிற்கும். மொத்தமா வந்து கரூர்ல மட்டும் 127 ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்கு. 127 ஆம்புலன்ஸ். அதனால நாங்க வேகமா போக தான் செய்வோம். கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் போய் நிற்போம். 5 நிமிஷத்துல போகணும். ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட வந்து என்னம்மா அந்த கரூர் சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க யாருன்னா என்ன, அவங்க ஃபர்ஸ்ட் பயந்துட்டு இல்லம்மா சும்மா கேட்குறேன், ஏதாவது நடந்திருக்கும் போல இருக்குண்ணா, அது எப்படி நான் ஆம்புலன்ஸ் அவ்வளோ வேகமாக வரும்னு சொன்னேன். நான் சொன்னேன், வேகமாக இருந்தால் தான் ஒரு பேர் ஆம்புலன்ஸ், ஸ்லோவாக வந்தால் பேர் ஆம்புலன்ஸ் இல்லை. அதனால இவனுங்க தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திணிக்கிற வேலைகளை பார்க்குறாங்க, இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது. இப்போ நீங்கள் கரூர் ஸ்டாம்பீடு முடிஞ்சு 10வது நிமிஷம் இன்னும் சொல்லப்போனால் உயிர்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நேரத்தில் இவனுங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா ஜெகதீஷை வச்சும் ஜானர்ஸ் என்ன பண்றாங்க, வி ஸ்டாண்ட் வித் விஜய், இதை எழுது. இன்னொன்று, நீங்க இந்த 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 சங்கீதாவோட மனு வருது இல்லையா, மனு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வி ஸ்டாண்ட் விஜய்னு போடலே தவிர சப்போர்ட்டுக்கு ஆள் வர்றானுங்க. நீங்க இந்த ஐடியாஸ்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இவங்க எல்லாரும் இதுவரைக்கும் கரூர் சம்பவம் குறித்தோ சிபிஐ குறித்தோ சிபிஎஃப்சி குறித்தோ பேசியிருப்பாங்கன்னு பேசியிருக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து சிபிஐ பிரச்சனை ஆரம்பிச்சதும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் போது ஒரே நேரம் ஜனவரி 1st வீக் 2nd வீக்ல நடந்துச்சு. அப்போ நான் பசங்கள்ட்ட கூட்டு கேட்குறேன், மீடியாக்கெலாம் ஏன்டா போக மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறேன். இல்லை சார், இல்லை போகக்கூடாது சொல்லிட்டாரு ஜானு. ஏன்டா அண்ணா, சிபிஐ பற்றி பேசக்கூடாது, சிபிஎஸ்சி பற்றி பேசக்கூடாது, எங்களுக்கு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. சொன்னேன், அது 2 தானே உங்கள் பிரச்சனை. ஊரில் மற்ற பிரச்சனைக்கெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இருக்குடா, இது 2 தானே உங்கள் பிரச்சனை சொல்லி பேசணும். இல்லை போட பேசக்கூடாது. ஆனால் இதே ஐடிஸ் வந்து சங்கீதா மனு போட்ட உடனே வரைஞ்சு கட்டிட்டு எழுதுறானுங்க, கரூரில் எங்களை முடக்க பார்த்தீங்க, சிபிஐ விசாரணை மூலியமா முடக்க பார்த்தீங்க. சிபிஎஸ் இவ்வளவு நாள் நீ ஜனநாயகங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. ஜனநாயகா பேச வேறு ஐடிஸ் பேசியிருக்கோம். ஐடிவிங்களை வந்து ஃபேக் ஐடிஸ் வச்சிருக்காங்க, பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகம்னு டேக் போட்டான். முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற ஐடிஸ்லாம் நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி திடீர்னு பேசுறேன்? அப்போ ஆர்கனைஸ்டா ஒரு வேலையை நீங்க பாக்குறீங்க. இந்த விஷயத்தை வந்து உடனடியாக ஒரு வழக்கு வந்திருக்கு, பிரச்சனை வந்துருச்சுப்பா, உடனே நீங்க ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகுது, இங்க வந்து ரூட்ல வந்து பேசுறாங்கன்ட்டு, அது உண்மையா பொய்யாங்கிறது வேற. ஆனா அதே மாதிரிதான் இவங்க நடந்துக்குவாங்க.